இந்த கொஸ்டினை பாருங்க 24 to 30 வரையுள்ள எண்களின் சராசரி காண்கன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம் ஓகேங்களா. 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆங்க எழுதியாச்சு. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு சொல்லி பாருங்க. எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொன்னேன், எத்தனை டோட்டல் நம்பர் இருக்கு செக் பண்ண சொன்னேன். இது நம்பர்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா, டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்கு. 7ங்கிறது என்னங்க, ஆட் நம்பர். ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா சென்டர்ல இருக்கிற வேல்யூ தான் ஆன்சரா இருக்கு. இந்த சைடு 3 நம்பர் விட்டுருங்க, இந்த சைடு 3 நம்பர் விட்டா சென்டர்ல என்ன நம்பருங்க இருக்கு, 27 ஆங்க. சராசரி வேல்யூ என்னன்னா 27 தாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், 24 to 30 வரைக்கும் எழுதிட்டேங்க. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்குறேன். டிஃபரன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் ஒன்னா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணதுக்கு 7 நம்பர்ஸ் இருக்கு. 7ங்கிறது ஆட் நம்பர். ஆட் நம்பர் இருக்கும்போது இந்த சைடு 3 இந்த சைடு 3 விட்டு சென்டர்ல என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுதான் ஆன்சர். சப்போஸ் இங்க 8 இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் அதை வந்து 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணினா வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா. இதுதான் இதோட பேசிக் மெத்தட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் வேற. சப்போஸ் டிஃபரன்ஸ் வந்து 24, 26 அடுத்தது 28 இப்படி டிஃபரன்ஸ் மாறி மாறி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எப்பவும் போல டோட்டல் எண்ணிக்கையால டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சு சராசரி ஃபைன் பண்ணுங்க. இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுங்க. இதுதான் ஈஸியா இருக்கு ஓகேங்களா.